வணக்கம் அந்தோனிய நலப்பறைகள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இவ்வளோ நாளாச்சு, இன்னைக்கு தான் முதல் முறையாக நம்ம சிவகாசி வந்திருக்கோம். சிவகாசி வந்திருக்கோம் அப்படின்னா எதுக்குன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நம்ம வீட்டில் வந்து சின்ன பிள்ளைய அந்த வெடிக்காண்டி நம்ம ஏரியாவில் வந்து வெடி கிடைக்காதனால இந்த என் பிள்ளைங்க டிவி பார்த்தாலுமே அந்த வெடி போடுற வீடியோக்கள் தான் நிறைய பார்ப்பாங்க. இந்த பொம்மை படம் பார்த்தாலும் வெடி போடுற வீடியோ தான் பார்ப்பாங்க. அப்போ எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்க வெடி மேலே அளவு கடந்தமான ஒரு பிரியம். அப்போ போன வருஷம் என்ன நடந்துச்சுன்னா, போன வருஷம் வெறும் 10,000 ரூபாய்க்கு போய் எங்கள் ஊரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஒரு சின்ன ஒரு அட்டைப்பட்டியில் இதான் 10,000. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வெடிக்கையிலே முடிஞ்சு வச்சு. இப்போ விலைகள் அங்கே ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம ஏரியாக்களில் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி இந்த தடவை நேரடியாக சிவகாசியிலே இறங்கிடுவோம். சிவகாசியிலே இறங்கி நம்ம சிவகாசிலேயே நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கிட்டோம். நம்ம சிவகாசியிலே நிறைய இடங்களில் நிறைய பேர்கிட்ட பேசணும், நிறைய இடங்களில் அலைஞ்சோம், நிறைய இடங்களில் தெரிஞ்சோம். ஆனால் இது எல்லாத்துலேயுமே இந்த கடையில் ஒரு ஸ்பெஷல், பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் தேடி பார்க்கும்போது இருந்துச்சு. அதனால நேரடியாக இந்த கடைக்கு வந்துட்டோம். ராஜா கிராக்கர்ஸ்ன்னு சொல்லி கடை, அதைத்தான் நம்ம தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்க, சிவகாசி ஃபுல்லாவே தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, ஆஃபர்னா தீபாவளிக்கு விருந்தோட ஆஃபர். அதான் நம்ம கடையில என்னென்ன ஆஃபர் இருக்குன்றத நம்ம அண்ணனே சொல்லிட்டு சொல்லுங்க. ராஜா கிராக்கர்ஸ் சிவகாசி அனுப்பவங்களங்கிற ஊர்ல லொக்கேட் ஆயிருக்குன்னு 2025 ராஜா கிராக்கர்ஸ் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சிவகாசியில யாருமே தர முடியாத விலையில கொடுத்துட்டு இருக்கிறோம். 90% ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். 3000 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்னு வித் ஒரு கூப்பன் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த கூப்பன்ல நீங்க ஸ்கிராட்ச் பண்ணீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், வாஷிங் மிஷின் இருக்கலாம், குக்கர் இருக்கலாம், அயன் பாக்ஸ் இருக்கலாம், கிரைண்டர் இருக்கலாம். இது நீங்க தீபாவளி அன்னைக்கு நான் எந்த இடத்துல சொல்றேனோ நீங்க அந்த இடத்துல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 3000 ரூபாய்க்கு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். யாருமே கொடுக்காத ஒரு ஆஃபர். யோசித்து பாருங்க, நம்ம 3000 ரூபாய்க்கு வேட்டு வாங்கிட்டு ஒரு ஃப்ரிட்ஜை அடிச்சுட்டு போனோம்னா எப்படி இருக்கு பாருங்க. 15,000 ஃப்ரிட்ஜு, இந்த பாருங்க வாஷிங் மிஷின். இது எப்படின்னா, நம்மளுக்கு அந்த கூப்பன் உளுந்துட்டு அப்படின்னா பக்கத்தில் உள்ள ஜேம்சன் கோவோ வசந்தன் கோவோ எங்கே போயினாலும் நம்ம பேரை சொல்லி வாங்கிக்கிறலாம். அதுக்குண்டான அமௌண்ட்டை நாங்கள் பே பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஆஃபர் எல்லாரும் கொடுக்கல, அண்ணன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய ஆஃபர், மிகப்பெரிய ஆஃபர்னா இது வந்துக்கிட்டு இது என்னதுன்னா, நம்ம வந்து தீபாவளியை பட்டாசோடையும் கொண்டாடுவோம், நிறைய பரிசுகளோடையும் கொண்டாடுவோம். அதுக்கு தான் இந்த ஆஃபர். நம்ம கடையோட ஸ்பெஷலே கிட்ஸ் ஸ்பெஷல் தானே. கிட்ஸுக்கு உண்டான வெரைட்டிஸ் தான் நம்ம கிட்டத்தட்ட 500 வெரைட்டிஸ் நம்ம கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். யோசித்து பாருங்க, ஸ்பெஷல் என்ன சொல்லுங்க. யோசித்து பாருங்க, நம்ம தீபாவளிலாம் எல்லாம் எதுக்காண்டி கொண்டாடுறோம்? யாரோட சந்தோஷத்துக்காண்டி வெடி வாங்கலாம், எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காண்டி, குழந்தைகளுக்காண்டினா அந்த குழந்தைகளோட சந்தோஷத்துக்கு தான் ஃபுல்லாவே கடையவே அதுக்கு தான் ரெடி பண்ணிருக்காங்க. ஆமா, என்னென்ன இருக்கு நம்மளோட ஸ்பெஷல்? என்ன நம்மளோட ஸ்பெஷல் பாய்ஸ்க்கு இருக்கு, கேர்ள்ஸ்க்கு இருக்கு. ரோஸ், ஆமா, சிவப்பு. இத நீங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்ணா பேரே படம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த இருக்குல, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க ஃபயர் பண்ண போறீங்க. ரெண்டாவதுல வந்து சக்கரை வெளிய வரும். மூணாவது நீங்க முட்டாய் பாத்தீங்கன்னா டாய்ஸ் இருக்கும். இதுல உங்களுக்கு பட்டாசு டாய்ஸ் கொடுத்துருவாங்க. இது 2025 ராஜா கிராக்கர்ஸோட ஸ்பெஷல் நீங்க சொல்லலாம். பாருங்க, நம்ம இங்க அடுத்து பாக்குறது கலாய் தானே, ஹனுமான் கலாய் தானே, ஹனுமான் கலாய் தான். இத நீங்க ஃபயர் பண்ணீங்கன்னா மல்டி கலர்ல வருமே. இது நீங்க தீபாவளி அடுத்த வருஷம் தீபாவளி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாக்குறது 3 ஸ்டெப் பீக்காக். இந்த இருக்குல, இந்த மாதிரி பீக்காக் வந்து நீங்க இத ஃபயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு இதுல கனெக்ஷன் ஆகி மயில் தொகை பண்ணி வரும். அந்த மாதிரி மயில் தொகை வரும். இது சிறுசுனே, இதுல பெருசு இருக்குனே, அதையும் காமிக்கிறேன். டக்கு கொடுங்க. அடுத்து பாக்குறது படா பீக்காக், சில்வர் பீக்காக். இந்த சில்வர் பீக்காக்ல நீங்க ஃபயர் பண்ணும்போது 5 ஸ்டெப்ல இருந்து ஃபயர் ஆகும். வெள்ளை கலர் பீக்காக், வெள்ளை மயில். இது அடுத்து பாக்கும்போது கேஜிஎஃப் 1 பார்த்திருப்போம், கேஜிஎஃப் 2 பார்த்திருப்போம். இந்த ஐபிஎல் கிராக்கர்ஸ்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே நம்ம கடையோட லிங்க் எல்லாமே வந்துரும். இது 2025 ஸ்பெஷல்னு சொல்லலாம், ராஜா கிராக்கர் ஸ்பெஷல்னு சொல்லலாம். திருப்பி லட்டு மாதிரி இருக்குன்னு பாக்காதீங்க, இது ஒரு ஃபவுண்டைன் தான். இந்த இருக்குல பாமா ஃபவுண்டைன், புஷ்வானம் தான். எல்லாமே புஷ்வானம் தான். பார்த்தா பாம் மாதிரியே. நீ சரியா வெயிட் இருக்கியே, கையில பிடிச்சு பாருங்க எவ்வளவு வெயிட் இருக்குன்னு. சரியான வெயிட் இருக்கு. அடிச்சோம்னா ஆள் அவுட் ஆயிரும். இது ஒரு ஃபவுண்டைன் தானே. இதில் நீங்கள் ஃபயர் பண்ணும்போது ஒரு 1/2 போஸ்ட் ஹைட்டுக்கு மேலே போகும். இதோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். 20 செகண்ட் ஒரு டைமிங் இருக்கும், நல்லா இருக்கும். எதை வாங்குறது? லைட்டிங் வர சேத்ரா செய்வா. என்ன செஞ்சோம்? ஐபோனா? அதாவது தம்பி வந்து நம்மள்ட்ட வந்து ரொம்ப காலங்களா, அதாவது ஒரு நம்மள்ட்ட வேலை வாங்குற பையன் சொன்னா என்னோட தம்பியை மதிக்காததுக்கு சமம். அதாவது அண்ணனோட உறவுக்காண்டி இப்போ இவனோட தகுதிக்கு எவ்வளவோ காசு சம்பாதிக்கிறான், என்ன படிச்சிருக்கான், டிகிரி முடிச்சிருக்கான், எல்லாமே பண்ணியிருக்கான். ஆனால் அண்ணனோட பாசத்துக்காகவும் அந்த உறவுக்காகவும் சம்பளமே எனக்கு பெருசு இல்லைண்ணா, உங்களோட இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு அன்புக்காண்டி தான். அந்த அன்புக்காண்டி இந்த அன்பு பரிசு, அண்ணன் கொடுக்குற ஒரு அன்பு பரிசு ஐஃபோன். உங்களோட தம்பி வேற எதுவும் எதிர்பார்க்கியா? சரி, இந்த சாம்சங் வந்துட்டு வினோத்துக்கு, அதாவது வினோத்துக்கு சொல்கிறேன், நம்ம இன்னொரு தம்பி அவனுக்கு வந்து இந்த சாம்சங் மொபைல் எடுத்து கொடுத்துருக்கோம். நம்ம அப்படிலாம் இல்லை, நம்ம பசங்களை அவ்வளோ கொடுத்து நம்ம
என்ன சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது, அந்த அளவுக்கு கொடுப்போம். தம்பி தம்பி பார்த்து கவனமா யூஸ் பண்ணணும் சரியா? ஏன்னா ஹீட் ஆயிடுச்சுன்னா வெடிச்சிடும். நம்மளுக்கு தெரியும்ல, மொபைல் ஹீட் ஆயிடுச்சுன்னா வெடிச்சிருன்றது தெரியும்ல. அதனால ஐஃபோன்றா சார்ஜர் இருக்குல்ல இருக்கு, நல்லா சார்ஜ் போட்டு நல்லா யூஸ் பண்ணு. தீபாவளி வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். தீபாவளி முடிஞ்சுச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீ அடி வாங்குறதுக்கு உடம்ப தெம்பா வச்சுக்க. 2 வருஷம் முன்னாடி வெளுத்துறாங்க. iPhone 17 Pro இப்பதானே எனக்கு மெசேஜ் வந்துச்சு 70 Pro லான்ச் ஆயிருச்சு. இப்பதான் கம்பெனிக்காரனே இப்பதான் மெசேஜ் பண்ணியிருக்கான். அவ்வளோக்குள்ள இன்னைக்கு இங்க இறக்கிட்டோம்னா லேஸ் பட விஷயமா இல்லையா? சரிண்டா, கூட வச்சுக்க. நானா இதையும் கூட விடா. நீங்க மட்டும் எடுத்துறீங்களா? இதெல்லாம் ரேட் எவ்வளோ? ஏய் 90% ஆஃபர்ரா. நீ உனக்கு அல்லு எவ்வளவு வேணும்? உனக்கு அல்லு அல்ல முடியாது, கையில இடம் இல்ல. எவ்வளவு வேணும் அல்லு? இந்த அல்லு உன் பாக்கெட்ல 50 100 ரூபாய் கொடுத்துட்டு போ. அவ்வளவுதானா? ஒரு 50 100 ரூபாய் கொடுத்துட்டு போ. வேலை கொடுத்து வச்சு எவ்வளவு வேணுமோ அல்லு. உன் பாக்கெட்ல எவ்வளவு இருக்கோ அதை கொடுத்துட்டு போ. இதுதான் நம்ம கடை. அதாவது ஹோல்சேலு ரீட்டைலு எல்லாத்துக்குமே கிடைக்கும். இது விளையாட்டுக்கு சொல்ல, ப்ரமோஷனை தாண்டி, இது ப்ரமோஷன் தான். ப்ரமோஷனை தாண்டி நான் மெயினாக பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன். என் பிள்ளைய என் குழந்தைய சந்தோஷம். போன வருஷத்துலேருந்து சர்ச் பண்ணியிருக்கேன், சிவகாசி போய் வாங்கணும், அது எங்கே வாங்கணும், அது எந்த கடையில் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ஆழ்ந்து 1 வருஷமாக தேடலுக்கு அப்புறம் நானாக தேடி வந்தது தான். பக்கத்தில் சிட்டிலாம் கிடையாது, திரும்பி எடுங்க. இது பெரிய சிட்டிலாம் கிடையாது பாருங்க, ஒரு சும்மா ஒரு அவுட்டில் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு கடை. அதனால நேச்சுரலான ஒரு இடத்துல பக்காவான குவாலிட்டியோட ஒன்று கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்தோம். அதே மாதிரியே விலையும் சும்மா. இன்னொரு விஷயம், எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் அடிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏதாச்சும் அடிக்கத்தான் செய்யும். ஏன்னா ஏகப்பட்ட மக்களுக்கு கொடுக்கும்போது ஏகப்பட்ட மக்கள் அதில் பெறும்போது நானும் ஒரு ஆளாக பெற்ற மாட்டேனா. அதனால நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. கூப்பன் ரொம்ப முக்கியம். அந்த கூப்பனை தான் இன்னொரு ஆட்ட சொல்லணும் மக்களுக்கு. இந்த மாதிரி கூப்பன் இது வீடியோக்காண்டி சொல்லலை, உண்மையிலேயே இந்த கூப்பன் கண்டிப்பான முறையில் இதில் உங்களுக்கு மூடி வந்துடும். இதை நீங்கள் சுரண்டுனீங்கன்னா அப்படிதானே, இதை நீங்கள் கிராச் பண்ணீங்கன்னா உள்ள ஃப்ரிட்ஜ் இருந்துட்டுனா உங்களுக்கு ஃப்ரிட்ஜு அங்கே பக்கத்தில் உள்ள கடையில் நம்ம பேரை சொல்லி நீங்கள் வாங்கிக்கிறலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கிறீங்க. உண்மையிலே சொல்கிறேன், இது ஒரு நல்ல ஆஃபர், நல்ல சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா தீபாவளிக்கு வெடியும் வெடிச்ச மாதிரி இருந்துச்சு ஆயிட்டு நம்மளுக்கு வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ ஏதோ ஒரு கிஃப்ட்டு வந்த மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாமே எல்லாத்துக்குமே நல்ல விஷயத்த நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல போகிறதில்ல. நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இது வரைக்கும் விளம்பரமே பண்ண மாட்டோம். நல்ல விஷயத்தை மட்டும் மக்களுக்கு கொண்டு வருவோம். சரியில்லை, இதில் நம்மளுக்கு தப்பு இருக்குது, இதில் சரியில்லை, ஏதோ பிரச்சனை இருக்குன்னா அதுக்குள்ளே வர்றதே கிடையாது. அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷலு. போதுமா தம்பி? மறுபடியும் என்ன வேணும்? எல்லாத்துலேயே சரி, உன் கீச்சு உப்பில் கொஞ்சம் ஒரு ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட் இருந்தால் எடுத்து கொடுத்துட்டு அவ்வளோதான். 150 எடுத்துகிட்டு போ. நான் ஒரு பெட்டி வாங்கலாம்னு ஐடியாவில் தான் வந்தேன். ரேட்டை பார்த்தா 2-3 பெட்டி வாங்கிக்கலாம். மறுபடியும் ஆமா, இது வரைக்கும் தீபாவளி இப்படி கொண்டாடல. அப்படி இருக்கு. அடுத்து பார்க்க போறது அடுத்து வைக்கிறேன். தவக்கலையா? தவக்கலை வைக்க போறோம். தவக்கலை பத்த வைக்கிறேன். வச்சிட்டு அப்படியே கொஞ்சம் விளையிருங்கண்ணே. ரைட், சென்டர்ல மட்டும் தானே. வாங்கி வச்சிட்டு விளையிருங்க. வாங்கி வேற மாதிரி ஜொலிக்குதையா. வேற லெவல். ஒரு தீபாவளிக்கு அடுத்த தீபாவளிக்கு எதுவுமே காண தெரியாது. எல்லாம் கையிலே